ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ராபின் ஹுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி டார்க் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் படத்துடைய ஹீரோயினே இருக்காங்க. அவங்க ஒரு ஆசையாக பூனை வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பூனை பார்த்தா இறந்துருது. உடனே இதை இங்கே சாதாரண இடத்துலலாம் புதைக்கக்கூடாது, யாருமே ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்கணும், பாலைவனத்தில் நம்ம புதைச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தன்னுடைய பிரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த பாலைவனம் போகிறதுக்குமான இடம் யாருக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ மாட்டுறாங்க. ஹீரோ இது மாதிரியான வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்குற ஒரு சிம்பிளான ஒரு கான்ட்ராக்டர். உடனே ஹீரோ கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த பூனையை புதைக்கிறதுக்காக பாலைவனம் நோக்கி போகிறாங்க. அப்படி போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைலாம் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி தன்னுடைய பூனையை பாலைவனத்தில் புதைச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாஷன் பார்த்தாவே இதில் இருக்கிற அந்த காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஒரு வித்தியாசமாக ஒரு காமெடி நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காமெடியாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயினோட கேரக்டர் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கேரக்டராக இருக்குது. அடுத்தடுத்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்குது. அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு ஒரு டார்க் காமெடி எடுபட்டுருக்கு போல் என்ன அந்த அளவுக்கு தான் இருக்குது. படத்துடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது. 1992 அந்த படம் வெளிவந்துருச்சு. அன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு படமாக வந்திருக்கும் போல். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் கடைசி வரைக்கும் அந்த கிறுக்குத்தனமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு கிரஞ்சாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அடுத்தது என்ன பாரு நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆவலை தூண்டுது. அது நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அந்த பாலைவனம் அது சூழ்ந்த இடங்கள் நல்லாவே சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே நான் சொன்ன மாதிரி ஒரு சில காமெடியெலாம் அந்தளவுக்கு இல்லைங்க. என்னடா இதெல்லாம் ஒரு காமெடியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஓவர் டோஸாக இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. என்னடா இதுக்கெல்லாம் போய் இப்படி பண்ணுவாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்றுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சொதப்பிட்டேன். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னால் எந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.